ஹே ஆல்வேஸ். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் யூஸ் பண்ணுற மானிட்டர் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் செட்டப்க்கு இல்லை கேமிங்க்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மானிட்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏசரோட 32 இன்ச் கர்வ்டு மானிட்டர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன அண்ட் இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது, தென் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்றத ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த மானிட்டரோட பாக்ஸு. ஸோ அன்பாக்சிங் வீடியோலாம் எதுவும் இல்லை, வேணும்னா உள்ள வச்சு நம்ம புதுசு மாதிரி அன்பாக்சிங் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஓகே, பாக்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மானிட்டர் வந்துடும், தென் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு அண்ட் அதுக்கான ஸ்க்ரூஸ்லாம் வரும், தென் ஒரு பவர் அடாப்டர் அண்ட் HDMI கேபிள். அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு கேமிங் மானிட்டர். ஸோ இந்த சைடில் வந்து இதோட ஸ்பெக்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, நான் என்னென்ன ஸ்பெக்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட இன்புட். ஸோ இதோட இன்புட்டில் நமக்கு 2 HDMI போட்டிருக்கு அண்ட் 1 dB போட்டிருக்கு. ஸோ இந்த 2 HDMI போட்டிருக்குல்ல, இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ப்ரொஃபஷன் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். என்னோட ஆஃபீஸ் யூஸ்க்கு நான் இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் சம்டைம்ஸ் நான் கேமையுமே ப்ளே பண்ணுவேன். ஸோ ஒரு HDMI வந்து என்னோட ஆஃபீஸ் லேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு HDMI-யை என்னோட கன்சோலில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் நான் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரு HDMI இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம மாற்றி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் போட்டே போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் வந்து இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 180 Hz அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 1 ms. ஸோ PS யூஸ் பண்ணி கேம் விளையாடும்போது ஸோ PS மேக்ஸிமமே 120 Hz தான் புல் பண்ணும். ஸோ இந்த மானிட்டர் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அதோட ஃபுல் பொட்டன்ஷியலோட கேம் விளையாட முடியும். ஸோ நான் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இது 4K மானிட்டர் இல்லை, இது ஃபுல் HD மானிட்டர். ஓகே, அண்ட் அடிஷ்னலாக இந்த மானிட்டரில் HDR சப்போர்ட் இருக்குது அண்ட் AMDயோட ஃப்ரீசிங் சப்போர்ட் இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு ஃப்ரீசிங்னா என்னென்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஃப்ரீசிங்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேம் விளையாடும் போது PlayStation 120 frame/second ரெண்டர் பண்ணுது அப்படின்னா, ஸோ மானிட்டரால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்கேஸ் ஆஃப் எனி டைம் டிலே அதை கரெக்டாக மானிட்டர் ஹேண்டில் பண்ணலன்னா ஸ்க்ரீன் வந்து டேர் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேலே ஒரு ஃப்ரேமோ கீழே ஒரு ஃப்ரேமோ பிளாக்காக ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் AMD சைடில் ஃப்ரீசிங்க்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ PlayStationலுமே AMDயோட GPU தான் யூஸ் பண்ணுறாங்கன்றதால ஸோ இந்த மானிட்டர் PSக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேனல். மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக இப்போ 2 பேனல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று VA, அனதர் ஒன்று வந்து IPS பேனல். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து வியூவிங் ஆங்கிள். ஸோ VA பேனல் பார்க்கும்போது நீங்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கொஞ்சம் ஃபேடாக வர மாதிரி இருக்கும், பட் IPSல வியூவிங் ஆங்கிள் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். தென் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, VA பேனல் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேமிங்லாம் விளையாடும் போது VA பேனல் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பஞ்ச் பிளாக் சொல்லுவாங்கல்ல, பிளாக்கோட பஞ்ச் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் VA பேனலில். IPSல அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேஜராக ரெண்டுத்துக்கும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த பேனல் சூட் ஆகும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ப்ளே பண்ணுறது வந்து ஒரு 4K வீடியோ, பட் நம்ம மானிட்டர் வந்து ஃபுல் HD சப்போர்ட் தான். ஸோ வந்து ஃபுல் HD தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கார்னரில் 118 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு. இந்த பிக்சரோட குவாலிட்டி அண்ட் அதர் கலர்ஸ் எல்லாமே நல்லாவே கிளியராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கன்சோலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த சைடில் வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளே ஆகும். பர்டிகுலராக இந்த கேம் ஸோ அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ நான் இந்த மானிட்டரை 13,500க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மானிட்டர் இதுன்னு நான் சொல்லுவேன். இதை வாங்குறதுக்கு முன்னாடி Zebronicsல இருந்து நான் 2K மானிட்டர் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் ஃபுல் HD தான். நான் வந்து 2K மானிட்டர் வாங்கியிருந்தேன். ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுமே அது 4,000 இதை விட அதிகம். பட் வந்து அந்த மானிட்டர் கம்பேர் பண்ணும்போது பிக்சர் குவாலிட்டி இதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அது சுத்தமாக வேஸ்ட்டு. அதை வாங்கி நான் ரிட்டர்ன் போட்டுட்டு தென் அப்புறம் தான் இந்த மானிட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேட்டில் நல்ல மானிட்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அட்வைசபிள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு சேட் டாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.